தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரான் பாகிஸ்தான் மேல மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானும் பதிலுக்கு ஈரான் மேல மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கு. இதுதான் தலைப்பு செய்தி கடந்த 2-3 நாட்களா. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரண காரியங்கள் என்ன, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மோதலுடைய முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தான் கூட நேசக்கரம் நீட்டணும்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து லாகூர் வரைக்கும் பஸ் பயணம் எல்லாம் போய் ஒரு நல்ல நட்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நவாஸ் ஷெரீப் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியா இருந்த பர்வேஸ் முஷரப் நம்ம முதுகில் எப்படி குத்தினாரோ, நம்மளுடைய எல்லை பகுதியான கார்கில பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. நாம போரிட்டு அதை திரும்பி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு வேலை பாகிஸ்தானுக்கு நடந்திருக்கு ஈரான் மூலியமா. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் பேர் ஹுசைன் அமீர் அப்துல்லா ஹைன். இவர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், ஃபாரின் மினிஸ்டர். ஓகேங்களா? அடுத்து பாகிஸ்தான்ல கேர்டேக்கர் பிஎம் ஒருத்தர் இருக்கார். அது என்ன பொசிஷன் நமக்கு தெரியல. கேர்டேக்கர் பிஎம், அதாவது பிரதம மந்திரி, அதுவே கேர்டேக்கர் பிரதம மந்திரி. பிரதம மந்திரின்னு ஒருத்தர் இல்ல, அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ராணுவம் என்ன பண்ணிச்சு, அனுப்பி விட்டுருச்சு. அவருக்கு பதிலா கேர்டேக்கர் பிஎம் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பெயர் என்னன்னு சொன்னா அன்வர் உல் ஹக் காக்கர். எளிமையா சொல்லணும்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் பாகிஸ்தானுடைய ஆக்டிங் கேர்டேக்கர் பிரதம மந்திரியும் சுவிட்சர்லாந்துல இருக்கிற டாவோஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் பார்த்து நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி பக்கத்து நாடுங்க, நமக்கு இடையில இருக்கிற உறவு இன்னும் மேம்படணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்த அந்த நாளே ஈரான் பாகிஸ்தான் மேல மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கு. நமக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த டைம். நம்மளுடைய பிரதம மந்திரியா இருந்த வாஜ்பாய்க்கு மனசு எந்த அளவுக்கு நொந்திருக்கும். என்னடா நம்ம கிட்ட கை குலுக்குற மாதிரி கை குலுக்கி முதுகுல குத்திட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே வேலையை ஈரான் இப்ப பாகிஸ்தானுக்கு பண்ணியிருக்கு. பாகிஸ்தான் பிரதம மந்திரியும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சுவிட்சர்லாந்துல இருக்கிற டாவோஸ் இடத்துல பார்த்து பேசியிருக்காங்க. அன்னைக்கே அட்டாக் நடந்திருக்குது. இந்த அட்டாக் ஆனது எங்க நடந்ததுன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற பலுச்சிஸ்தான் பிரதேசத்துல நடந்திருக்குதுங்க. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பழங்குடி இனக்குழுக்கள் ஒரே இடத்துல குழுமி இருப்பாங்க. இந்த பார்டர்ன்றது பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் 2 நாடுகள்லயே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த பஷ்டூன் அப்படின்ற இனக்குழு பாகிஸ்தான் பார்டர்லயே இருக்கும். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல அந்த இனக்குழு இருக்கும். அதே போலதான் பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற பிரதேசத்துல இருக்கிற பலூச் அப்படின்ற பழங்குடியின மக்கள் பாகிஸ்தான்லயும் இருக்காங்க, ஈரான்லயும் இருக்காங்க. பாகிஸ்தான்ல பலூச் இன மக்கள் இருக்கிற இடத்த பலுச்சிஸ்தான் சொல்றாங்க. இதே போல ஈரான்ல இருக்கிற இடத்துல சிஸ்தான் பலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பகுதியிலுமே யார் இருக்காங்கன்னா இந்த பலூச் பழங்குடியின மக்கள் தான் இருக்காங்க. இந்த பலூச் பழங்குடியின மக்கள் எப்படின்னு சொன்னா இவர்கள் முஸ்லிம்கள் தான். சன்னி இன பிரிவை சேர்ந்தவங்க. முஸ்லிம்லயே ஷியா சன்னின்னு 2 பிரிவு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஈரான்ல இருக்கிற முஸ்லிம்கள் ஷியாக்கள், பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்கள் சன்னிகள். ஆக இந்த பலூச் இனக்குழுவும் சன்னி பிரிவை சேர்ந்தது தான். இந்த சன்னி ஷியா குழுக்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைன்றது ஆண்டாண்டு காலமா இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்குது. ஷியா மக்களை பார்த்தா சன்னி மக்களுக்கு ஆகாது, சன்னி மக்களை பார்த்தா ஷியா மக்களுக்கு ஆகாது. இப்ப இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, ஈரான்ற ஒரு ஷியா மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டுல இந்த சன்னி முஸ்லிம்கள் சிறுபான்மையினா இருப்பாங்க. இவர்களோட உரிமைக்காக இவர்கள் போராடுவாங்க. இந்த போராடுற இனக்குழுக்களுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா பாகிஸ்தான் சன்னி முஸ்லிம்கள் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் ரீஜன் உருவாகி இருக்கும். ஆனா பொதுவாகவே இந்த பலூச் இன மக்கள் பாகிஸ்தான் கூடயும் சேர விரும்பல, ஈரான் கூடயும் சேர விரும்பல, தனி நாடாக ஆகணும்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்காங்க. இதுலதான் இந்தியாவோட ரா சில சமயங்கள்ல சில வேலைகள்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு பல செய்திகள் நமக்கு வருது. அதாவது இந்த பலுச்சிஸ்தான்ல இருக்கிற போராளி குழுக்களை ரா சப்போர்ட் பண்ணுது, இதன் மூலமா பாகிஸ்தான்ல ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணும். உளவு குழுக்கள் என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கறத நம்மளால தெளிவா அறுதிட்டு சொல்ல முடியாது.
இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். பாகிஸ்தான் இந்தியாவில் பண்ணும், இந்தியா பாகிஸ்தானில் பண்ணும், அது வழக்கம் தான். அதனால வந்து இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த பலூச் பழங்குடியின மக்களுடைய போராளி குழுவான ஜெய்ஷ் அல் அதல் அப்படிங்கிற ஒரு குழு தான் இப்போதைக்கு பலூச்சிஸ்தான் பகுதியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த குழுவானது பாகிஸ்தானால் போஷிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க ஈரானுக்குள்ள போய் அவங்களுடைய பார்டரை கிராஸ் பண்றது, அந்த பார்டர்ல இருக்கிற ஈரானுடைய இந்த ராயல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற IRGC, இவங்களை வந்து போய் அட்டாக் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த ஜெய்ஷ் அல் அதல் குரூப் வந்து செஞ்சுட்டு இருந்தது. பல தாக்குதல்கள் நடந்திருக்குது. ஒரு தடவையும் ஈரான் வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லும் போது அந்த மாதிரி யாருமே இங்க இல்லைன்னு சொல்லுவோம், வழக்கம் போல பாகிஸ்தான். ஈரான் என்ன சொல்லுதுன்னா, பல முறை சாட்சியங்களோட கம்ப்ளைண்ட் பண்ண பின்னாடி கூட பாகிஸ்தான் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லுது. ஆகையினால தான் ஈரான் நாங்க வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிச்சோம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா நம்மளுடைய மிலிட்டரி போய் பாகிஸ்தானுக்குள்ள அட்டாக் பண்ணாமே, அந்த மாதிரியான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். எங்கெல்லாம் அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்ன்றது இருக்குதோ அந்த குறிப்பா அந்த இடத்த குறிப்பிட்டு ரொம்பவுமே ஷார்ப்பா போய் அடிச்சுட்டு வர்றதுதான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். போய் பொதுமக்கள் மேல கொண்டு போட்டு வர்றதில்லை. எந்த வீட்டுல அந்த தீவிரவாத குழு இருக்கோ, எந்த வீட்டுல அந்த தீவிரவாதி இருக்கிறானோ அந்த வீட்டை கரெக்டா அடிக்கிற அளவுக்கு ஷார்ப்பா போறதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லப்படுது. ஈரான் அந்த வேலையை தான் பண்ணியிருக்கு. சரி, ஈரான் இந்த மாசத்துலயே பாத்தீங்கன்னா 3 நாடுகள் மேல அட்டாக் பண்ணிருக்கு. ஒன்னு சிரியா, இன்னொன்னு ஈராக்கு, இப்ப கடைசியா பாகிஸ்தான். சிரியா மேல ஏன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈரானுடைய மேஜர் ஜெனரலா இருந்த காசிம் சுலைமானிங்கிறவரை அமெரிக்கா ஈராக்ல வச்சு கொண்டுருச்சது சில வருஷங்களுக்கு முன்னாடி. வருஷம் அவருடைய அந்த இறந்த நாள் இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு பெரிய பொசஷன்ன்றது நடக்கும். ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி போவாங்க. ஏதாவது ஒரு மசூதியில தொழுகை பண்ணிட்டு அப்படியே அவருடைய பேரெல்லாம் சொல்லிட்டு, அவருடைய புகழெல்லாம் சொல்லிட்டு, அவருக்காக வந்து பிரேயர் பண்ணிட்டு போவாங்க. பொசஷன் கடந்த 2023 அப்படி நடந்த ஒரு ஊர்வலத்துல 2 குண்டு வெடிச்சது. 84 பேர் செத்தாங்க. ஈரான்ல கெர்மான் அப்படிங்கிற இடத்துல இந்த குண்டு வெடிப்பு நடந்தது. இந்த குண்டு வெடிப்புக்கு ISIS தீவிரவாத இயக்கமானது பொறுப்பேற்றுக்குச்சு. ISIS தீவிரவாத குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் சன்னி முஸ்லீம்ங்க, இதை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. அவங்க குண்டு வச்சது ஷியா முஸ்லீம்ல இருக்கிற ஈரான்ல. ஈரான் உடனே சொல்லிச்சு, இதுக்கு பழிக்கு பழி வாங்கியே தருவோம்னு சொல்லிட்டு. அதனால இந்த ISIS-னுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொன்னா சிரியால இருக்கு, பக்கத்துல இருக்கிற சிரியான்ற நாட்டுல. இந்த சிரியா நாட்டுல இந்த ISIS ஹெட் குவார்டர்ஸை நோக்கி ஏவுகணையை அடிச்சு அவங்க வந்து பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தினாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஈராக்ல இருக்கிற எர்பில் அப்படிங்கிற ஒரு இடம். இப்ப இந்த ஈராக்ல பாத்தீங்கன்னா குர்திஸ்தான் ஒரு பகுதி இருக்குங்க. இந்த குர்திஸ்தானுக்கும் ஈராக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஈராக் வார் நடந்துட்டு இருந்தது தெரியுங்களா, அப்பவே பாத்தீங்கன்னா குர்திஸ்தான் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாம இருந்தது. என்னுடைய நண்பர்கள் சில பேர் அங்க வேலை செஞ்சிருந்தாங்க. குர்திஸ்தான் வந்து எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருந்தது. ஏன்னா வந்து அது ஒரு அமெரிக்க சார்பு ஏரியா. ஈராக்குள்ளே அது தனி சுயாட்சி அதிகாரம் இருக்கிற நாட்டுக்குள்ளே இருக்கிற நாடுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த சண்டையில இறங்கல. அந்த இடத்துல தான் வந்து இந்த எர்பில் இடம் இருக்கு. இந்த எர்பில்ன்ற இடத்துல அமெரிக்க சார்பு நிலைன்னும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இஸ்ரேலுடைய மொசாதினுடைய ஒரு பேஸ் அங்க இருக்கு. அந்த பேஸ் அடிச்சது ஈரான். 2 அட்டாக் முடியுதுங்களா. 3வது அட்டாக் பாகிஸ்தான் ஏன் அடிச்சதுன்னு சொன்னா, இதே ஜெய்ஷ் அல் அதல் அமைப்பு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேல அட்டாக் பண்ணி 11 ஆபீசருங்க செத்தாங்க. அதுக்கு ரிட்டாலியேட் பண்ற வகையில தான் இந்த அட்டாக்கை ஈரான் பண்ணுச்சு. ஈரான் பண்ணதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, பதிலுக்கு இவங்களும் ஒரு அட்டாக் பண்ணாங்க. இவங்களும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா வந்து, பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாத வேலைகள்லாம் செய்யற தீவிரவாத குழுக்கள் இருக்கிற இடத்துல தான் நாங்களும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதரை திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்த ஈரானுடைய தூதரை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் டைஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் ஆச்சு. இது மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, செங்கடல் வழியா போற எந்த கப்பலா இருந்தாலும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கத்துல ஈரானும் பாகிஸ்தானும் அடிச்சுக்கிச்சுன்னு சொன்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல மையமா இருக்கிற சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இந்த 3 நாடுகளை சுத்தியுமே பிரச்சனை இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலை வந்து அடுத்து ஒரு பெரும் போரா மாறிடுமோ அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுடைய கவலையாகவும் இருக்கு.
இந்த கவலையை போக்கணும்னு சொன்னா இந்த நாடுகளுக்கு இடையில இருக்கிற இந்த முருகல் போக்கை வந்து சரி பண்ணணும். இப்பெல்லாம் ஈரான் எந்த போர்லையும் நேரடியா இறங்குறதுல ஒரு ப்ராக்சி வாரை தான் நடத்திட்டு இருக்குது. இந்த பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா ஏமன்ல, இவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணுது. அந்த பக்கம் ஹிஸ்புல்லா லெபனான்ல இருக்காங்க இல்லையா, அந்த தீவிரவாத குழுவுக்கு தேவையான ஆயுத சப்போர்ட் கொடுக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹமாஸுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்குது. ஈரான் எந்த விதமான போர்லையும் நேரடியாக இறங்காம இப்படி மறைமுகமா வந்து போரை தூண்டி விட்டு இருக்குது. இதுதான் ப்ராக்சி வார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராக்சி வாரை தெளிவா பண்ணிட்டு இருக்குது ஈரான். வழக்கம் போல இந்த ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சமாதான புறா கத்தார். அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த 2 நாடுகளும் அமைதியா இருக்கணும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கணும், உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்க ஒன்னா மத்தியஸ்தம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. இந்த காரணங்களால தான் ஈரான் பாகிஸ்தான் மேல மிசைல் அட்டாக் பண்ணுச்சு. பதிலுக்கு ரிட்டாலியேட் பண்ற மாதிரி பாகிஸ்தானும் பண்ணுச்சு. பாகிஸ்தான் நிலைமை எவ்வளவு மோசமாகி போயிடுச்சு பாத்தீங்களா. இந்த வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க எடுத்துன்னு போய் அடிச்சிங்களே இங்க எடுத்துன்னு போய் அடிச்சிங்களேன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே படிச்சுங்குது. ஒரு பக்கம் இந்தியா எதனா ஒரு சின்ன வேலை பண்ணாலும் சரியான அடி அடிக்குது. அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் தாலிபானுங்க, இவன் ஒரு அடி அடிச்சா அவன் 100 அடி திருப்பி அடிக்கிற லெவல்ல இருக்கிறான். கீழே இந்த பக்கம் ஈரான், இங்க இந்த பிரச்சனை. பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரே ஒரு ஆறுதல், சீனா சப்போர்ட் பண்ணுது, வழக்கம் போல அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணும். ஆனா இந்த சப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போர்னு ஆச்சுன்னு சொன்னா இந்த 2 நாடுகளும் உள்ள இறங்கி இந்த வேலையும் செய்யாது. ஆயுத உதவி வேணா செய்யலாம், ஆனா அடிபட போறது, நாசமா போறது பாகிஸ்தானுடைய மக்களும் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் தான். இதை உணர்ந்து பாகிஸ்தான் தன்கிட்ட இருக்கிற தீவிரவாத குழுக்கள் எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு தீவிரவாத குழுக்களை வளர்த்து விடுற வேலையை நிறுத்திட்டு தன்னுடைய நாட்டு வளர்ச்சியில மாத்திரமே கவனம் செலுத்துச்சுன்னு சொன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அங்க பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்கும். அப்படி இல்லாம இதே மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா பாகிஸ்தான் என்பது சீனா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளோட காலனி பிரதேசமா சீக்கிரமே மாறிடும். இந்த வீடியோல நான் பகிர்ந்துகிட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில ஏக்யூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க நம்மளோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார். நன்றி, வணக்கம்.